பிப்ரவரி 10 தேதிக்குள்ள கடைசி ஒரு மாசம் இருக்குது பாருங்க. திமுகவுக்கு தீய சக்தி என்ற வார்த்தையை அம்மையார் ஜெயலலிதா உபயோகித்தார், எம்ஜிஆர் உபயோகித்தார், இன்று விஜய் உபயோகிக்கிறார். கரூருக்கு பிறகு அவர் நல்ல பாடம் கற்றுக்கொண்டார். விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டாரில் இருந்து ஒரு சூப்பர் பாலிட்டிஷியன் ஆகிட்டார் தான் நான் நினைக்க முடியுங்க. கரூரிலிருந்து பாடம் படித்த விஜய் 2 பேர் நான் சொல்ல முடியுங்க. உதயநிதி எனிமி நம்பர் 1, செந்தில் பாலாஜி எனிமி நம்பர் 2 ஃபார் விஜய். அடிச்சு போட்டு சொல்லாங்க. ஆனா வெளிப்படையா இதுதான் அப்படின்னு அவர் பேசாம இருந்ததுக்கு என்ன காரணம்? கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால அதை பத்தி பேச வேண்டாம், டச் அண்ட் கோவா விட்டுருப்பாரு தவிர இன்னைக்கு பாருங்க ஆர்கனைஸ்ட் மீட்டிங்கா இருந்தது. இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஒரு 30-35 சீட் எடுத்தா கஷ்டங்க. நீ ஏறி வச்சுங்க சரவணா. 30-35 எடுக்கிறதே சிரமம்னு சொல்றீங்களா சார்? ஸ்வீப்பா இருக்க போது பார்த்துட்டேன். ஏடிஎம்கே, டிவிகே, பாஜக இந்த மூவருமே 234 பங்கு போட்டுடுவாங்க. திமுக மீதி வைக்கிறது 35. அந்த 35 சூறாவளியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ்லாம் பிப்ரவரி 10 தேதிக்குள்ள கடைசி ஒரு மாசம் இருக்குது பாருங்க. திமுகவுக்கு தீய சக்தி என்ற